உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திரு அவை 4 நற்செய்தியாளர்களில் ஒருவரான தூய மார்க்குவினுடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இந்த மார்க்கு நற்செய்தியாளர் யார்? இவர் இறைவன் மீது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது வைத்திருந்த அளவு கடந்த நம்பிக்கை, விசுவாசம் எதன் அடிப்படையில் என்று பார்த்தோம் என்றால், வரலாற்று செய்தி இவ்வாறு சொல்லுகிறது. இயேசு கைது செய்யப்பட்ட பிறகு இயேசுவின் பின்னே பயணித்துக் கொண்டிருந்த இளைஞர்களில் இவர் ஒருவர் என்றும், இவரை பிடித்து இழுக்கின்ற பொழுது தன் தோல் மீது போட்டிருந்த நார்பட்டை துணியை எடுத்து கீழே வீசிவிட்டு ஆடையின்றி ஓடியவர் என்றும் வரலாற்று செய்தி இவரை பற்றி சொல்லுகிறது. ஆனால் காலப்போக்கிலே இந்த மாபெரும் மனிதர்தான் பவுலடிகளாருடைய அன்பின் சீடராக பவுலுடைய முதல் பயணத்திற்கு துணையாக இருந்தார். திருத்தூது பயணத்திற்கு பவுலடிகளாரோடு தன்னுடைய பயணத்தை அவர் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பேதுருவுக்கும் இவர் திருத்தூது பயணியாகவும் இருந்தார். எல்லாவற்றையும் விட பேதுரு அரமாயிக் மொழியில் இறைவார்த்தை போதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மொழிபெயர்ப்பாளராக இவர் தன் பணியை ஆற்றியிருக்கிறார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆக திருச்சபையின் 2 மாபெரும் தூண்களாகிய பவுலடிகளாருக்கும் பேதுருவுக்கும் உறுதுணையாக பயணத்தில் இருந்திருக்கிறார் என்றும், இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய சரித்திரத்தை, அதாவது நற்செய்தியை பேதுருடைய இறப்பிற்கு பிறகு அவர் பேதுருக்குரிய வார்த்தைகளை தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதிய வைத்து அதன் பிறகு மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றார் போல இந்த நற்செய்தியை எழுதி வைத்ததாக வரலாற்று செய்தி சொல்லுகிறது. அலெக்சாந்திரியா பகுதியிலே இவர் ஆயராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அங்கே அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது கயவர்கள் அவரை இழுத்து வந்து சிறையில் அடைத்து அடுத்த நாள் அவருடைய கழுத்திலே ஒரு கல்லை கட்டி தெருவிலே இழுத்து சென்றிருக்கிறார்கள். இழுத்து செல்லுகின்ற பொழுது அவர் இறைவனுக்கு தன்னை உரியவர் என்பதை உணர்ந்தும் தன்னுடைய வார்த்தையில் என்றுமே குறைபடாமல் இறைவனை போற்றி புகழ்ந்தவராகவே இருந்திருக்கிறார். இவருடைய பயணத்தில இந்த கழுத்திலே கல்லை கட்டி தெருவிலே இழுத்து செல்லுகின்ற பொழுது இவர் உயிர் துறந்ததாகவும், அதன் பிறகு இவருடைய சீடர்கள் இவரை எடுத்து சென்று வெனிஸ் நகரத்திலே அடக்கம் செய்யப்பட்டதாகவும் வரலாறு செய்தி சொல்லுகிறது. அந்த வெனிஸ் நகரிலே தான் இவருடைய கல்லறையும் அங்கே காணப்படுகிறது. இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் ஒரு நிகழ்வு இவ்வாறு சொல்லப்படுகிறது. அலெக்சாந்திரியா பகுதியை இவர் நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பணிக்காக, இறை தூது பணிக்காக தான் அணிந்திருந்த காலணிகளில் ஒன்று கிழியப்பட்டு விட்டது. எனவே செருப்பு தைக்கும் தொழிலாளியை தேடிச் சென்று அந்த கிழிந்து போன செருப்பை அவனிடம் கொடுத்து தைக்க சொல்லுகின்ற பொழுது அவன் ஆர்வமாக தைத்து கொண்டிருக்கின்ற பொழுது தைத்து கொண்டிருக்கின்ற ஊசியானது அவனுடைய இடது கரத்தை கிழித்ததாகவும் இரத்தம் கொப்பளித்து வருகின்ற பொழுது அந்த மனிதன் சொன்ன வார்த்தை இறைவன் ஒருவரே என்று அவன் கூச்சலிட்டிருக்கிறான். பார்த்த உடனே மார்க்கு தன் அருகில் இருந்த மண்ணை எடுத்து குழப்பி அவனுடைய கரங்களில் அதை பூசி சற்று நேரத்தில் அவனுடைய காயம் முழுவதுமாக ஆற்றப்பட்டு மீண்டும் புதுப்பிறப்பு போல அவனுடைய கரங்கள் காணப்பட்டு விட்டது. அந்த மனிதன் இந்த மார்க்கினுடைய செயலை பார்த்து கேட்டு, நீர் யார் என்று கேட்டிருக்கிறான். அப்பொழுது மார்க்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியன் என்று சொல்லியிருக்கிறான். அந்த மனிதன் அப்பொழுதே திருமுழுக்கு பெற்று இயேசுவை ஏற்றுக்கொண்டதாக மார்க்கினுடைய வரலாற்று செய்தியில் இவ்வாறு சொல்லுகிறது. அன்பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாபெரும் மனிதன் எந்த அளவிற்கு இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் பாருங்கள். இயேசுவால் அழைக்கப்பட்ட சீடர் அல்ல, மாறாக இயேசுவினுடைய பாடுகளின் பயணத்திலே ஒரு சில நிகழ்வுகளை நேருக்கு நேராக பார்த்திருக்கிறார்.
இயேசுவை கைது செய்ய இழுத்து செல்லுகின்ற பொழுது தன் தோல் மீது இருந்த துண்டை கூட எடுத்து வீசிவிட்டு நிர்வாணமாக தன் உயிருக்காக பாதுகாத்தை தேடி சென்ற இந்த மாபெரும் மனிதன் தான் பேதுருவோடும் பவுலோடும் இருந்து இறை வார்த்தைக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ ஆரம்பித்திருக்கிறார். எந்த அளவுக்கு தன்னை இறைவனோடு ஈடுபடுத்தி வாழ ஆரம்பித்தார், அந்த அளவிற்கு உள்ளத்தின் ஆழத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன் இரத்த நாளங்கள் முழுவதுமாக இயேசுவை முழுவதுமாக சுவாசித்திருக்கிறார். அந்த அளவுக்கு சுவாசித்ததினால்தான் தன்னுடைய மரணத்தை கூட அவர் பொருட்படுத்தாமல் கழுத்திலே கல்லை கட்டி இந்த தெருவில் இழுக்கின்ற பொழுது இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர் என்று உச்சரித்து கொண்டே தன் இன்னுயிரை தந்தையிடம் ஒப்படைத்திருக்கிறார். இயேசு நற்செய்தி வாசகத்தின் வழியாக சொல்லுவது, தன் சீடர்கள் அனைவரையும் அழைத்து உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். தந்தை, மகன், தூய் ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று. எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து கிபி 68ஆம் நூற்றாண்டிலே தன் இன்னுயிரை கடவுளுடைய கரத்தில் அர்ப்பணித்த இந்த மாபெரும் மனிதன் இன்று நம் மத்தியிலே நினைவு கூறப்படுகிறார் என்றால் இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது அல்லவா? உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். கிபி 68ஆம் ஆண்டிலே மரித்த இந்த மாபெரும் மனிதனை இன்று அன்னையாம் திரு அவை நினைவுபடுத்துகிறது. இதே நாளில் தான் 24ஆம் தேதி அவர் மரித்தார் என்றும் 25ஆம் தேதி அவருடைய விழாவை அன்னையாம் திரு அவை கொண்டாடுவதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த மாபெரும் மனிதன் இறைவன் மீது வைத்திருந்த பற்று, இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை, இறைவனோடு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆதங்கம் அவருக்குள் இருந்தது. எனவேதான் இன்று அவருடைய விழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய நாளிலே யாரெல்லாம் தூய மார்க்கினுடைய பெயரை தாங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதோடு இணைந்து இறைவன் உங்கள் ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்புகளையும் தூய மார்க்கினுடைய பரிந்துரை வழியாக கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று நான் உங்களுக்காக செபித்துக் கொள்ளுகிறேன். எந்த அளவுக்கு தூய மார்க் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு பயணித்தாரோ அதே போல நாமும் பயணிப்போம். இந்த பயணத்தில் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றியை காணுவோம் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த இறை பயணத்தில் இறை ஆசீர் என்றும் உங்களோடு. அன்பில் வளர்ந்தே